இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சனி பயிற்சி பலன்கள். சனி பயிற்சி பலன்கள் 2025 சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். சனீஸ்வர பகவான் இப்பொழுது கும்பராசியிலே பயிற்சி பெற்று நடைபெற்று வருகிறார். அவர் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். மீனராசியில் பயிற்சியை அங்கே 2.5 வருடங்கள் தங்கி பலன்களை தரப்போகிறார். அப்படி தருகின்ற பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறுபட்ட பலன்களை தருவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக சனீஸ்வர பகவான் இருப்பது பார்ப்பது என்பது நல்ல இடங்களாக இருந்தால் கண்டிப்பாக சுப பலன்களாக அமையும் என்பது பொது விதி. பெரும்பாலும் சனீஸ்வர பகவான் தவறு செய்பவர்களை கண்டிக்காமல் விட்டதில்லை. தண்டனை என்பது அவருடைய காலகட்டங்களிலே உறுதியாக கொடுப்பார். எவ்வாறு கொடுப்பார், எந்த மாதிரி இடங்களில் இருந்தால் சனீஸ்வர பகவான் நல்லது என்பதெல்லாம் அவர்களுடைய ஜாதகத்தில் பொறுத்தது, அவரவர்களுக்கு வருகின்ற சூழ்நிலையை பொறுத்தது. இப்பொழுது சிம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவான் எவ்வாறு இருக்கும் என்று நாம் பார்த்தோமானால், இதுவரைக்கும் கண்டகச்சனியாக பயிற்சி தந்து துன்பங்களையும் துயரங்களையும் தந்து கொண்டிருந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது அஷ்டமச்சனியாக பயிற்சியாகிறார். பெரும்பாலும் அஷ்டமச்சனியில் பயிற்சியாகி கொண்டிருக்கிறார் என்ற உடனேயே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். காரணம், அஷ்டமச்சனியில் இருந்தால் என்ன எல்லோருமே பழமொழி சொல்லுவார்கள் என்றால், அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி என்று சொல்லுவார்கள். சும்மா ரோட்டில் போனால் கூட ஒரு வம்புல மாட்டிக்கிறதுனா அது சிம்மராசிக்காரனாக தான் இருக்கும், அது அஷ்டமச்சனிக்காரனாக தான் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு இப்போதைய சூழ்நிலை இருக்குது. இப்போ அந்த அஷ்டமச்சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடைபெறப் போகிறது, அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று தான் நாம் இப்பொழுது விரிவாக பேசவிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்மராசியை பொறுத்தவரை 8ஆம் இடத்திற்கு, அதாவது சிம்மராசியிலிருந்து 8ஆம் இடம் மீனராசி. மீனராசிக்கு அங்கு பயிற்சியாகக்கூடிய சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்தினுடைய பலன்களை தரப்போகிறார். பொதுவாகவே சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தால் அஷ்டமச்சனி என்று சொல்லுவோம். அஷ்டமச்சனி என்பது அவ்வளவு தூரம் ஒரு நற்பலன்களை தராது. அஷ்டமத்தில் சனி வந்தால் அவனுக்கு பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் நடக்கும். இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை ஏற்கனவே அது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது என்ற ஒரு நிலைமை இருக்கின்ற போது அந்த எதிரியானவன் நல்ல வலுப்பெறுகிறான் என்றால் அஷ்டமத்தில் போய் அமர்ந்து கொண்டு சனீஸ்வர பகவான் தீய பலன்களைத்தான் சிம்மராசி நேயர்களுக்கு தரப்போகிறார். இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் ட்ரையல் தான், இப்போ பார்க்குறதாங்க மெயின் பிக்சரு. இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் இதுக்கு முன்னாடி ட்ரைலர் தான், இப்போ தான் பார்க்க போகிறது மெயின் பிக்சரு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு சனீஸ்வர பகவான் சில கடுமையான பலன்களை தரப்போகிறார். நீங்கள் இதை சமாளிக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி சமாளிப்பது என்பதை பற்றி தான் நாம் இங்கு கூறவிருக்கிறோம். பெரும்பாலும் இந்த சனீஸ்வர பகவான் சில நேரங்களில் நன்மைகளை செய்வார். இப்பொழுது அஷ்டமச்சனியில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு கடன் வாங்கும் யோகம் கிடைக்கும். சிலருக்கு வீடு கட்டும் பாக்கியம் ஏற்படும். சிலருக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இல்லைங்க, அஷ்டமச்சனி கொடுமையானதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதெல்லாம் ரொம்ப சுபபலன்களாக சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லை, உங்களை கடன் வாங்க வச்சு அதை கட்ட முடியாமல் ஆக்கி அதில் மன உளைச்சலை ஏற்படுத்தி அதிலிருந்து விடுபட முடியாமல் நீங்கள் பல வருடங்கள் தவிப்பதற்காகவே அந்த யோகம் மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. அதனால் கடன் வாங்கிறது தேவைக்காக மட்டுமே வாங்குங்க, தேவையில்லாத கடன்களை தவிர்த்து விடுங்கள். தொழிலை விரிவுபடுத்த வேண்டும், யாரேனும் நினைத்து கடன் வாங்க ஆசைப்பட்டால் இப்பொழுது வாங்காதீர்கள், தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம். மேலும் கல்யாணம் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது தள்ளி போட முடியாது. ஆனால் கல்யாணம் நடந்து இந்த நேரங்களில் தான் நடத்தி வைப்பார். அப்படி நடத்தி வைக்கின்ற கல்யாணம் ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த சூழ்நிலையில் கல்யாணம் என்பது கண்டிப்பாக நடைபெறும் உறுதியாக. அவ்வாறு நடைபெறக்கூடிய திருமணத்திலே இல்லற வாழ்க்கையிலே சண்டை சச்சரவுகள் இருக்கும். இந்த 2.5 ஆண்டுகள் என்பதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. ஆனால் திருமணம் என்பது நடைபெறும். குடும்ப வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும். அதாவது அரசாங்கத்திலே வேலை செய்து கொண்டிருந்தால் சிம்மராசி நேயர்கள் வேலையிலே முழு கவனம் செலுத்த வேண்டும். திடீரென வேலை இழப்பு ஏற்படக்கூடும். அதற்கு நீங்கள் லஞ்ச லாவணியத்திலே சிக்கிக்கொள்ள நேரிடலாம். ஜாக்கிரதையாக இருக்கவும்.
அவ்வாறு இல்லை, நான் நேர்மையாக இருக்கிறேன் என்று சொன்னால் மேலதிகாரிகளுடன் பகைத்து கொண்டு செய்யாத தவறுக்கு தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அதனால் மிகவும் கவனம் தேவை. தனியார் அமைப்புகளில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் வேலையிலே முழு கவனம் இருக்க வேண்டும். இல்லையெனில் வேலை மாறுதலுக்காக நீங்கள் முயற்சி பண்ணால் அதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் வேலை இழப்பு ஏற்பட்டு பிறகு வேலை கிடைப்பதற்கு காலதாமதங்கள் ஆகலாம். மேலும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை மிகவும் சேமிப்பை கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் சேமிப்பு கரைந்து விட்டால் புதிய கடன்களை கிடைப்பதற்கு காலதாமதங்கள் பிடிக்கும். அதனால் மனவேதனைகளும் அலைச்சல்களும் துன்பங்களும் துயரங்களும் ஏற்படக்கூடும். இதுவரையில் திருமணமாகி இருப்பவர்களுக்கு கல்யாணத்தில் இருந்த சந்தோஷம் இப்பொழுது இல்லற வாழ்க்கையில் இல்லையே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கு இந்த 2.5 ஆண்டு காலம் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லாமல் பிரிவு ஏற்படக்கூடும். சிலருக்கு நிரந்தர பிரிவுகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் விட்டு கொடுத்து போவது நல்லது. மேலும் இந்த சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில் செய்பவர்கள் கவனமாக செய்யவில்லை என்றால் தொழில் முழுமையாக மூடுவிழாவு ஆகிவிடும். அதனால் மிகவும் கவனம் தேவை. தொழிலை விரிவுபடுத்தாதீர்கள். யாரையும் புது தொழில் ஆரம்பிக்காதீர்கள். அவ்வாறு ஆரம்பித்தால் அந்த தொழில் முழுமையாக சென்றடைவது கடினம். பெரிய கடனில் மாட்டிவிற்றும். வாழ்நாள் பூராக நீங்கள் கடன்காரனாக இருக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த அஷ்டமச்சனி ஏற்படுத்தும். ஆகவே மிகவும் கவனம் அவசியம். மேலும் நீங்கள் வேலையில் இருப்பவர்கள் வேலையில் கவனம் தேவை. குடுக்கல் வாங்கலில் இருப்பவர்கள் குடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை. புதிய கடன்களை பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது. பிறருடன் சண்டையிடுவதற்கும் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதனால் யாரிடத்திலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வாய் வார்த்தைகளினால் அதன் மூலம் பெரிய சண்டைகளும் மக்கள் மத்தியிலே செல்வாக்கற்ற சூழ்நிலையும் உருவாகக்கூடும். ஆகையினால் வார்த்தை பிரயோகம் என்பது முக்கியம். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டால் வீண்பலிகளை சுமக்க நேரிடும் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான வாய்ந்தது. இந்த அஷ்டமச்சனி என்பது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பாதிப்பை உருவாக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த ரூபத்திலேயும் வேலையில் இருப்பவர்களாக இருந்தால் கவனமாக இல்லை என்றால் வேலை இழப்பு, திருமணத்தில் வாழ்க்கையிலே கணவன் மனைவி பிரிவு, தொழிலில் நஷ்டம் ஏற்படக்கூடும். ஆகையினால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சிம்மராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களை பயமுறுத்துவதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நடைமுறையிலே பலருக்கும் அஷ்டமச்சனியில் நடந்த அனுபவங்களை பற்றிய ஒரு தொகுப்பு தான் இது. இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அஷ்டமச்சனியின் பலன்களை மிகவும் கொடூரமாக நடைபெற்றிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக நான் சொல்லியிருக்கிற வார்த்தைகளில் ஏதேனும் தவறு இருந்தால் அதில் நீங்கள் தயவு கூர்ந்து புத்தி கூர்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த சிம்மராசி நேயர்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நிதானமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளிலே கவனம் இருக்க வேண்டும். உறவுகள் மத்தியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.